பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்னக்கா வாழ்க்கை? யாருக்குக்கா? இது யாரு இந்த அம்மா? எங்க இருக்கா? ஏன் வீட்டுக்கு போகலையா? சரி, என்ன காரணம்? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. நீ யாருடா தம்பி? ஒரே குடும்பம்னா ஒரு தாய் மக்களா? ஒரு தாய் மக்களா? கட்டி கொடுத்தாச்சா பிள்ளைகள்? அந்த பிள்ளைலாம் கட்டி கொடுத்துருக்கா? அவங்கெல்லாம் அப்போ அங்கேயே நிற்கட்டும், அதான் நல்லது. நீ வந்து உட்காரு பக்கத்தில். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. அம்சவல்லி அம்சவல்லின்னு சொல்லி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்து ஒரு பொம்பளை வந்திருந்தா. உங்களுக்கு விளக்கம் தான் சொல்லுதேன், வேமா உங்களுக்கு விளக்கம் தான் சொல்லுதேன். எரிச்சப்படாதம்மா, ரொம்ப நிதானமாக. அளவுக்கு மீறி படித்து கம்ப்யூட்டருக்கு போகிறோன்னா மைண்ட் ஆஃப் ஆகிடுது அவளுக்கு. யாருக்கு? நான் சொன்ன அம்சவல்லிக்கு. கடைசி வரை அந்த பிள்ளை வாழ்க்கை இல்லாமலே இருந்து தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டது. தகப்பனுடைய உதவியும் இல்லை, தாய் உதவி இல்லாமல் ஆகிடுது. புரியுதா? அதை மாதிரி அதிகபட்சமான கல்வியை நாடி மனநிலைகள் வந்து பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இவளுடைய வாழ்வை சீர்படுத்த முடியாத அளவுக்கு இவளுடைய உள்மனம் மன சிதைவு என்னும் நோயை அடைந்து விட்டது. சைக்காட்ரிக்ஸ் மாத்திரை எதுவும் கொடுக்குறீங்களா? ஏன் கொடுக்கல? ரொம்ப நல்லா இருக்கும். கால் வந்துட்டாமா? இவளுக்கு விவரமாக கேட்க ஆம்பளைங்க யாரும் இருக்கீங்களாப்பா? எல்லாம் சரியாயிருமா? அக்கா வா உட்கார். வெரி குட் மேன், உட்கார். முதல்ல இந்த மைண்ட் டிப்ரெஷனை சரியாக்கணும்டா. அதுக்கு பிறகு தான் இவளுடைய வாழ்வை பற்றி நம்ம முடிவெடுக்க முடியும். அதனால் இன்னொரு 6 முறை இவளுங்க கூப்பிட்டு வரணும். நான் சரி பண்ணி தெளிவாக்கி தந்துடுறேன். அதுக்கு பிறகு வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவோம், தெளிவாக்கி தரோம். நல்ல ஒரு ஜாப் வாங்கணும்னு சொல்கிறாள், அது அவளுடைய அடித்தளத்தில் ரெக்கார்டாகிருக்கு. அவள் படிக்கும் பொழுது இந்த ஸ்டேட்லேயே நம்ம தான் ஒரு உயர்ந்த ஜாப்பில் இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடவே படித்து அதுலேயே அந்த மைண்டை அப்செட் ஆகி பாதிக்கப்பட்டுட்டான். இதான் உண்மை. அதனால் யார்கிட்ட போய் எதை கட்டாலும் இதை தான் முதல்ல வார்த்தையை சொல்லுவான். புரியுதா? அதனால் இதே நிலைகளில் சரியாக்கி அதை நம்ம பெற வச்சுருவோம், சரியாக்கிடுவோம். எல்லோரும் ஒன்று வர கால் வந்துட்டுவாங்க. ஓகே. உன் பேர் என்னம்மா? அருமையான பேருமா. பக்கத்தில் வாமா, எல்லாருமே பக்கத்தில் வாங்க, சிரமம் கொடுக்காம. இந்தா உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், உன் மன நிம்மதி ஆயிரும். என்ன மகிழ்ச்சி ஆயிரும். வாடா மகனே, இந்தா தொழிலை நல்லாக்கி வாழ்க்கையில் முன்னேற்றிக்கா. உனக்கு என்னடா வேணும்? வேற அப்படியா? பிறகு அழைக்கிறேன். என்ன நல்லா புண்ணியம் பண்ணிங்கப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சேலம், சேலம் பகுதி, சேலம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும். யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா. யூடியூப் ஆஃப் பண்ணணுமா? யூடியூப் ஆஃப் பண்ணணும். இன்னொரு தடவை கால் சொல்லலாம். ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா. திருப்பதிக்கு யார் போயிட்டு வந்தா? திருப்பதி போயிருந்தியா நீ? எப்போ? நெல்லு நீ தான். உனக்கு அடுத்த உத்தரவு உனக்கு தான். கால் வந்துட்டு நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா. நேற்று இரவு உங்களுக்காக நான் வழக்காடினேன். இந்த ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பாசிட்டிவான செய்தியும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. புதன்கிழமைக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய செய்தி பூரா மிக சரியாக இருக்கும்.
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 3 ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள்ட்ட பிளானும் இருக்குது, அதுக்குரிய சூழ்நிலையும் இருக்குது. அக்ரி சம்பந்தமானதை 9 மாதங்களுக்கு பிறகு ஆரம்பிப்போம். இந்த ஷேர் மார்க்கெட் விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணி பல கோடிகளை உனக்கு தாரேன், ஜெயிச்சு தாரேன். ஒரு 3 கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு, அதையும் பண்ணுவோம். வேறு என்னமா வேணும் உனக்கு? அவளுக்கு இந்த விபூதியை கொடு, நல்ல படிப்பாக செம்மையாக்கி தாரேன், தொழிலெல்லாம் வெற்றி ஆக்குதப்பா. வேறு என்ன? பணம். பணம் என்னடா பணம் பணம். சரி, எல்லாம் நல்லா நடக்கும், வெற்றியாக இருக்கு. வாடா, திருப்பதி சென்று திரும்பி வந்த மகனே வா. இல்லை, நீங்கள் ஆனந்தமாக புறப்படலாம். அந்த கனியை கொண்டு, இந்த ஒரு கனி உங்களுடைய அலுவலகத்தில், ஒரு கனி வெட்டி சந்தோஷமா இருங்க. போயிட்டா மதியம் சாப்பாடு முடிட்டு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அதான் வாங்கிட்டு வாப்பா, கால் வந்துட்டு வா. ஆனந்த தேன்காற்று தாலாட்டுதே. தான் விரும்பியது மாதிரி வாழ்க்கை அமையணும்னு இதில் யாரோ கேட்டிருக்காங்களே, யாருப்பா அது? நீ கல்யாணம் முடிக்கலையா? அப்போ நீ யாரையும் லவ் பண்ணுறியா? பண்ணி முடிச்சிட்டியா? முடிஞ்சிருது, செட்டாகி போயிடுது. அது நீ தனியாக இருக்க, முன்னால் வந்து நின்று கெட்டிக்காரம்ல வா. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. உன்னை யார் மெட்ராஸுக்கு வர சொன்னா? ஒவ்வொரு கேடோ வேற விஷயம். யாரெல்லாம் வந்திருக்கே? வாங்க சுவாமியே, உட்காருங்க. என்ன வேணும்னே பையனுக்கு? கண்ண மூடு. இவன் அதுக்கு லாயக்கப்பட்டு வர மாட்டான். காலில் வாடா. இல்லை, உங்ககிட்ட வந்து நேர்மையும் சின்சியரும் இருக்குது. இப்படித்தான் இருக்கணும் எங்கள் குடும்பத்துக்கு, நான் இப்படி தான் இருக்கணும்னு விரும்புவேன் அப்படின்னு நீ நினைக்கிற. நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். அப்படி இருந்தால் உன் கூட இருக்கேன். இல்லைன்னா நான் என் வண்டியை போட்டிக்கிட்டு போகிறவன்னு அவள் இருக்கா. எப்படிரா மொட்டை மண்டைக்கும் முழங்காலுக்கும் எப்படிரா முடிச்சு போடனா? என்ன பண்ணுறேன்னுப்பா? அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. முதல்ல உள்ள பிரச்சனைக்கு தீர்க்கணும். இப்போ அவள் வேணுமா உனக்கு? வேணும். என் பிள்ளை, நீ போய்ட்டு வா. கால் வந்துட்டு வா, என் செல்ல குட்டி, போய்ட்டு வா. படம் எடுத்து வச்சுருவான். எது எடுக்கிறான்னு பார்ப்போமா? எடுக்கிற பார்ப்போமா? ஏங்க வா, ஒரு படம் உனக்கு பிடிச்ச படம் ஒன்று எடுத்து வா பார்ப்போம். கொண்டா கொண்டா கொண்டா. ஆராய்ச்சி படம், ரொம்ப ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய படம். இதில் இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும். வாழ்க்கையில் இனிப்பும் இருக்கும், புளிப்பும். சரிண்ணா? உன் மனைவி கண்டிப்பாக வரணுமா? வக்கீலை கன்சல்டிங் பண்ணியிருக்காளே, நீ கேள்விப்பட்டியா? வக்கீலை கன்சல்டிங் பண்ணியிருக்கா. அடுத்து என்ன செஞ்சால் சரி வரும்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். 90 நாட்கள் அவகாசம் கொண்டு வந்து சேர்ப்போம். இது யாரு? அப்பா. அப்பா செய்வனை வச்சு கை கால் விளங்காமல் போயிடுதுன்னு உன் மனதில் இருக்குப்பா. உண்மையா? நம்ம சம்மந்த வழி சரியில்லாமல் அவங்க தான் பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்னு சோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்கப்பா. இல்லையா? வா பக்கத்தில். கடவுள் சத்தியமும் உனக்கு செய்வனை வைக்கலப்பா, உன்னை நான் காப்பாற்றி தந்துடுவேன். நல்லா வீணா பொய்யான தகவலை நம்பாதே. புரியுதா? பொய்யான தகவலை நம்ப வேண்டாம். மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி எப்படி? நமக்கு ஒரு சின்ன வலி வந்துருச்சுன்னா நம்ம பகைவன் மேலே தான் நம்ம எண்ணம் போகும். அவன் ஏதோ பண்ணியிருக்கான்டா. அப்போ அவன் பண்ணலைன்னா அந்த அவனை நினச்சது பாவம் தானே, உண்மையா இல்லையா? அதனால் அந்த கற்பனை வேண்டாம். உங்களை காப்பாற்றி தரேன், வெற்றி ஆகி தரேன். நல்லா இருக்கும். போய் கர்மசாமிக்கு சேலமா உனக்கு கால் வந்துட்டு நிரந்தரமான வேலையும் வருமானத்துக்கு வழி. உன் கூட நான் இருக்கேன், பணம் வந்துட்டேன்.